தலைவன் எவ்வளியோ தொண்டனவளி. தலைவன் மனைவியை விரட்டி விட்டுருவான், பிள்ளைய விரட்டி விட்டுருவானா, தொண்டன் என்ன பண்ணுவான்? இல்லைன்னு தப்பு இருக்கு. நான் உண்மையிலே தனிப்பட்ட வாழ்க்கையை, யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது மேடையில், அரசியல் மேடையில் பேசக்கூடாது. அது பொது வழிக்கு வர்ற வரைக்கும் ஒரு பெண்ணை, அந்த பெண் இவனோடு வாழ முடியாது என்று நீதிமன்றம் சென்ற பிறகு அந்த பெண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்றான். நாங்க பணம் வாங்கிட்டு பேசுறோம்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா சங்கீதாவே பணம் வாங்கிட்டு பேசுறேன்ட்டான். நான் பேசுனா நான் பணம் வாங்குறேன், சீமான் பேசுனா சீமான் பணம் வாங்குறாரு, ஹிமாயின் பேசுனா ஹிமாயின் பணம் வாங்குறாரு. இப்போ இது திமுகவுடைய திட்டமிட்ட சதி. எது? கரூர் பிரச்சனை. 41 பேரை அண்ணா கொண்டிருக்க மாட்டாரு, அண்ணா ரொம்ப சாஃப்டானவர், அண்ணா 4 நாள் சாப்பிடவே இல்லை, அண்ணா நீங்க தூங்குங்கண்ணா, அண்ணா நீங்க நல்லா சாப்பிடுங்கண்ணா அப்படின்னாங்க. இது திமுகவோட திட்டமிட்ட சதினாங்க. எது? 41 பேரை கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்தா ஜனநாயகன் படம், அதுவும் திமுகவோட திட்டமிட்ட சதி. திமுக உள்ள புகுந்துதான் ஜனநாயகன் படத்தை தடை பண்ணிருச்சு. அப்புறம் சிபிஐ விசாரணை, அதுவும் திமுகவோட திட்டமிட்ட சதி. இப்போ உங்க மனைவி வழக்கு போட்டிருக்கு, இதுவும் திமுகவோட சதி. டேய், உன் பொண்டாட்டிய கூட ஒழுங்கா வச்சுக்க முடியாது, நீ எப்படா நாட்டை காப்பாத்துவ? எப்படா காப்பாத்துவ? எப்படி காப்பாத்துவ? உங்கள் மனைவிய திமுக காரன் வந்து வழக்கு போட வைக்கிறான்னா நீ மயிரையா புடிங்கிட்டு இருக்கன்னு ஒரு தாவக்காரன் ஏன்டா கேட்கல? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா வேண்டியது? எம்ஜிஆர் இயல்புல நல்ல மனுஷன், இயல்புல தங்கமானவன், இயல்புல கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர். ராமாபுரம் தோட்டத்துடைய கதவுகள் மூடியதாக சரித்திரமே கிடையாது. இந்த பனையூர் கதவுகள் திறந்ததாக வரலாறே கிடையாது. எம்ஜிஆர் வீட்டுக்கு யார் போனாலும் காலையில எந்திப்பாராம் 6 மணிக்கு, 2000 பேர் நிற்பாங்க. 2000 பேருக்கு சாப்பாடு. 2000 பேரையும் பார்த்துட்டு தான் படப்பிடிப்புனாலும் போவாரு, சட்டசபைனாலும் போவாரு. வரலாறு அறிந்தவருக்கு தெரியும். எவ்வளவு அன்போடு, பேரன்போடு. அவர் தமிழன் கிடையாது, ஆனாலும் தமிழனுக்கென்று ஒரு நாடு அடைய வேண்டும் என்ற கனவு கண்டவர் எம்ஜிஆர். பாயும் புலிகளுக்கு 10 கோடியை அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர். அதனால அவனை கொண்டாடுறோம். அவர் 10 கோடி அள்ளி கொடுத்த வள்ளல். இவன் 10 பைசா கொடுத்த சொல்லுவாங்க எங்க ஊர்ல நாய்த்தோல்ல வடிகட்டுற கஞ்சம் வாங்க. சாதா தோல் கிடையாது, நாய்த்தோல்ல வடிகட்டவே முடியாது. இருக்கலே டஃபஸ்ட், ரொம்ப ரஃப் நாய்த்தோல். அந்த நாய்த்தோல்ல வடிகட்டின கஞ்சன். உண்மையிலே திரைத்துறையை சார்ந்த ஒரு நண்பர், அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் என்னைய சந்திச்சாரு. பேரை சொன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். ஒரு வானூர்தி நிலையத்தில் சந்திச்சாரு. அவர் சொன்னாரு, ரொம்ப க்ளோஸ், யாருக்கு? விஜய்க்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர். சொல்றாரு, விஜய்கிட்ட போய் ஒரு கத்தியை காட்டி, சார் உங்களை குத்த போறேன் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பாக்கெட்ல ஒரு 500 ரூபாய் பணத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க. நீ குத்திக்கோ, பணத்தை வேணா விட்டு, வயிற்றுல வேணா குத்திக்கோ, பணத்தை விட்டுன்னு சொல்லுவாரு. விஜயை நீங்க பிரஸ் மீட்டுக்கு கூட்டு வரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. விஜய் பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு நீங்க பிரஸ் கிளப்புக்கு ஓடுனீங்கன்னா நேரா பிரஸ் கிளப்புக்கு வந்துருவாப்ல, ஓடி வருவாப்ல. எடுத்தே ஒரு ஓட்டம், போலீஸ் ட்ரெயினிங் கூட யாரும் ஓடுனது இல்லையே, கரூர் வந்து ஓடுனாப்ல, அது மாதிரி ஓடுவாப்ல அப்படின்னு சொல்றாப்ல. 5 பைசாவை மக்களுக்கு அள்ளி கொடுக்காத இந்த கொரோனா வந்தது, கஜா புயல் வந்தது, தானே புயல் வந்தது, வர்தா புயல் வந்தது. சென்னையில தன்னுடைய சொந்த வீட்டை, தான் பயன்படுத்திய வீட்டை, அந்த புயலிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, சென்னை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திறந்துவிட்ட ஒரே நடிகர் நம்முடைய அஜித்குமார் மட்டும்தான். அவன் உண்மையே தாழ அஜித்குமார் திறந்து விட்டார் சாலிகிராம இல்லத்தை, வாங்க என் மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. அன்னைக்கு ஆழ்வார்பட்ட வீட்டையோ இதே சாலிகிராம வீட்டையோ விஜய் ஏன் திறந்து விடல? இன்னைக்கு நான் மக்களுக்காக வர்றேன், மக்களுக்காக நிற்கிறாரு. இதெல்லாம் சொல்றாங்க. ஒன்னே ஒண்ணுதான், இனி ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு அவருக்கு, குடும்பம். அந்த குடும்பமும் இப்ப இல்ல. இனிமேல் அண்ணா நமக்கு தான். அண்ணா தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்த பாகுபலி படத்துல இந்த வந்தாரையா வந்தாரையா தெய்வம் நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னு பாட்டு பாடுவாங்கல்ல, அது மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு வந்துறான். பாகுபலி படத்துல குடும்பத்தோட வருவான், அவன் அனுஷ்காவோட வருவான். இவர் அனுஷ்காவோட வரலப்பா, அத நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க. நான் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் போக மாட்டேன். அவர் அனுஷ்கானா மீனா அவன் மனைவியோட பாகுபலி படத்துல பிரபாஸ் வருவாப்ல. நீங்க சங்கீதாவோட வந்திருந்தா வந்தாரையா வந்தாரைன்னு பாட்டு பாடலாம். உங்களுக்கு இப்போ வாடா மாப்பிள வாழைப்பழ தோப்படம் பாட்டு பாட வேண்டியிருக்கு.
நீங்க பாருங்க, அண்ணன் சொன்னாங்கல்ல, அவன் வேட்பாளர் கொடுக்கட்டுமே, சீட்டு மட்டும் அறிவிக்கட்டும் விஜய் கட்சியில, அப்புறம் தெரியும். அப்புறம் சொல்லுவீங்க, அண்ணே நீங்க ஆலங்குடியில சொன்னது நடந்துச்சுனே. பல பேரு எம்எல்ஏவே ஆயிட்டாங்க அந்த கட்சியில. மெய்யநாதன், இந்த நேரு அண்ணன், திருச்சி அண்ணன், புதுக்கோட்டை முத்துராஜாலாம் பரவாயில்ல, அவங்க எல்லாம் பரம்பரை எம்எல்ஏ இருக்காங்க. 2-3 எம்எல்ஏ, அது ஆளுங்கட்சி எம்எல்ஏ. அவங்க கூட இவ்வளவு பகமானமா தெரியுது, 2 கார்ல போறாங்க. இந்த தாவேக்காரங்க எல்லாம் புதுக்கோட்டையிலும் சரி காரைக்குடிலும் சரி பல ஊர்ல பாக்குறேன், 20 காரு, ஓலா கேப்ல எதுவும் வாடகை எடுத்து வாங்கன்னு தெரியல, 20 காரு சொர சொரன்னு ஒரு போகுது. ஒரு பொண்ணு, ஒரு ஆள் வந்து ரோட்ல அடிபட்டு இருக்காரு. இப்போ ரோட்ல அடிபட்டுச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு 108 ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு, என்ன இந்த கைகாட்டில ஒருத்தர் ஆடு அடிபட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு நீங்க 108க்கு போன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பைக் எடுத்து வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க, இல்லையா நின்று அந்த ஏத்தி கொடுத்துட்டு நீங்க போயிருவீங்க, அவ்வளவுதான். அப்படி பண்ண முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. எங்க தாவேக்கால 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றது, அங்க ஒருத்தன் வீடியோ எடுப்பான், ஆவணம் கை காட்டில, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஆவணம் கை காட்டில ஒருத்தர் உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காரு, 2 மினிட்ஸ் லேட்டா வந்தீங்கன்னா செத்துருவாரு. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க, அந்த ரத்த கழுத்து வழியா போகுது, அதை கொஞ்சம் ஜூம். அப்புறம் பாத்தீங்கன்னா அதை கார்ல ஏத்துறது ஆம்புலன்ஸ்ல, அது ஒரு ஆங்கிள், டாப் ஆங்கிள். அதை மேலந்து மரத்துக்கு மேலந்து ஒரு ஆங்கிள், ஜிம்மி சிப் கேமரா மாதிரி அதை வச்சு கொண்டு எடுத்துருவாங்க. அதை எடுத்து கார்ல ஏத்திச்சு. அப்புறம் எஸ்பி போய், சார் நீங்க என்ன பண்றீங்க, இந்த பாடி பாடி ஆகலன்னோ, இதை கொண்டு போய் மார்ச்சுரிக்கல, அவசர ஊர்தி கொண்டு போங்க, நாங்க வந்துட்டே இருக்கோம். அங்க போய் ஆபரேஷன் எப்படி பண்ணோம்னா, இந்த கிட்னி கொஞ்சம் லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு, இந்த மாங்காய் கொஞ்சம் லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு, இந்த கல்லீரல் கொஞ்சம் வீங்கி இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க. இவங்க டே யாரா நீ படிச்சது பல் டாக்டர், இவன் உட்காந்து ஆபரேஷன் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். ஒரு பையன் எங்க காரைக்குடியில ஒரு பையன், பிரபுன்னு ஒரு பையன், அவன் பல் டாக்டர், அவன் உட்காந்து ஆபரேஷன் பண்றது. அவங்க யாரா நீங்க? டக்குன்னு போறாங்க. நாவல் பழம் விற்கிற அம்மாவிடம் பாசம் காட்டிய தாவேக்கா வேட்பாளர். நாவப்பழத்துக்கிட்ட என்ன பாசம்? எவ்வளவு அந்த நாவப்பழம்? 100 ரூபா. இந்த மொத்தமா வச்சுக்கோ, 100 ரூபாய் கொடுங்க, நல்லா படிக்கணும். அவன் படிக்க முடியாத நாவப்பழம் வித்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு நாவப்பழத்தை வாங்கிட்டு ஒரு 100 ரூபா, இதை எடுத்து ஒரு ரீல்ஸ் போடுறது. அவங்க அரசியல் பாருங்களேன், நேரா போறது, சாக கிடப்போன எடுத்து ஒரு ரீல்ஸ், நாவப்பழம் விற்கிறவனுக்கு ஒரு ரீல்ஸ். அப்புறம் இரவுல ஏற்கனவே அவங்க குளிர்ல வீடு வாசல் இல்லாம தெருவில் படுத்துக்கிறாங்க. தெருவில் அந்த வறியோர்கள் இருப்பாங்க இல்லையா, தெருவில் ஆதரவற்றவர்கள் படுத்து, அவன்கிட்ட போய் அவனை எழுப்பி ஒரு 150 ரூபா பெட்ஷீட்டை கொண்டு போய் கொடுத்து, அது துவைச்சு போட்டா எல்லாருக்கும் துவைக்காம அது நாத்து அடிக்கும். அது 150 ரூபா பெட்ஷீட்டு கவிச்சு வீசும். அந்த 150 ரூபா பெட்ஷீட்டை கொண்டு அவன் மேல பொருத்தி விட்டு, அவன் டேய் யாரா நீ, நான் பாட்டு இப்ப அதை ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறது. இதுதான் அரசியல். நமக்கு எம்எல்ஏ வாருன்னு கனவுல காத்திருக்காங்க. இதைத்தான் அண்ணன் ஹிமாயின் நான் தான் சொன்னேன், அண்ணே சத்தியமாக இந்த தேர்தலில் வரலாறு காணாத, அவன் எதிர்பார்க்காத தோல்வியை தாவேக்கா தழுவ வைப்போம். அப்போ குறைந்தபட்சம் மன உளைச்சல்ல 50 பேரா தற்கொலை பண்ணி சாவாங்க. எங்க கரூர்ல 41 பேர் செத்து போனா, நீ ஏண்டா தாமதமா வந்த, உன் தாமதத்தால் தான் இந்த மரணம் என்று கேட்டதற்கு எங்க தளபதி மேல பழி போடுறாங்கன்னு சொல்லி 2 பேர் செத்து போயிட்டான். இங்க 41 பேர் செத்து போயிட்டான்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு கதறிக்கிட்டு இருந்தா, இங்க செத்ததுக்கு அவனை ஏண்டா காரணம்னு சொல்லி இங்க 2 பேர் செத்துட்டான். இவன் குடும்பத்துல ஜூம் பண்ணி பார்த்தா மஞ்ச கயிறு, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய வறிய மகள், கஷ்டம், ரொம்ப ஏழை பின்னணி, அடுத்த வேளை உணவுக்கு கஞ்சிக்கு பணம் இல்ல, ஆனாலும் தாவேக்கா தளபதி விஜய் மேல பழி போடாதீங்க அப்படின்னு மரணம். அவன் மேல பழி போடுறதுக்கே மரணம்னா, அவன் மேல கேள்வி கேட்டதுக்கே மரணம்னா, நாளைக்கு விஜய் தோத்து போயிட்டா தாவேக்கால நம்ம மனம் திறந்து கேட்கிறேன், உங்க குடும்பத்துல ஐயா பஸ்ல போற ஆளுகளே, பெரியவர்களே, தாய்மார்களே நல்லா கேட்டு போங்க. உங்க வீட்டுல தாவேக்கார டிவிக்கே விஜய் அப்படின்னு யாராவது இருந்தா, இந்த ஏப்ரல் 25 இருந்து மே 25 வரைக்கும் தயவு செய்து கட்டி போட்டுருங்க. ஒரு செயினை வச்சு கட்டி போட்டுருங்க, கைய காலை கட்டி போட்டுருங்க. அவன் என்னமும் செய்வான். அதே மாதிரி அவன் கேட்பான், நீ விஜய்க்கு ஓட்டு போடுவியா? அம்மா சொல்லு, விஜய்க்கு ஓட்டு போடுவியா? நான் போட மாட்டேன், போட மாட்டியா அப்படின்றான், கழுத்தை கடிச்சிருவான். விஜய்க்கு ஓட்டு போட மாட்டியான்னு உங்க பிள்ளையோ உங்க பொண்டாட்டி, குறிப்பா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பொண்டாட்டிகள் இருந்தா புருஷன்மார்கள் கவனமா இருங்க. சோத்துல விச வைக்க ஒரு கும்பல் தயாரா இருக்கு. ஏற்கனவே அரளி வடையை ஆர்டர் பண்ணிட்டாங்க, பால்டாயில் வாங்கி வச்சுட்டாங்க. நீ சொல்லு, தளபதிக்கு ஓட்டு போடுவியா, சீமானுக்கு ஓட்டு போடுவியா? நான் சீமானுக்கு. நான் என்னம்மா நீ என்ன சொல்லுமா? நான் தளபதிக்கு தாமா. தளபதினு சொல்லிருங்க தயவு செய்து, உயிர் முக்கியம். நீ உயிரோட வாழ்ந்தாதான் நீ யாருக்கு ஓட்டு முடிவு பண்ண முடியும். அதனால கேட்பாங்க,
தாவேக்கா கட்சியில் கூடிய பெண்கள் ஆண்கள்கிட்ட கேட்டா ஆமா நான் தளபதிக்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டு உன் விருப்பப்படி உள்ள போய் ஓட்டு போட்டுரு. ஆனா அவகிட்ட சொல்லும் போது நீ மாத்தி சொன்னு வை, அப்புறம் உன் உயிர் உன் கையில் இல்ல சொல்றாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், எங்க வீட்டுல 7 ஓட்டு போடல விஷத்தை வச்சிருவேன். விஷத்தை வச்சு ரெடி பண்ணிட்டேன், விஷம் வாங்கிட்டேங்கிற ஒருத்தி. கொலையும் செய்வாள் பத்தினி வாங்கல, அது அந்த கட்சியில் தான் இருக்காங்க பூரா. அதனால இது நகைச்சுவைக்கு இல்லைங்க, நாடு நாசமாய் போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இவ்வளவு பதறுகள், இவ்வளவு அழுக்குகள். நான் வானூர்தி நிலையத்தில் பல்வேறு கூட்டங்கள்ல மாற்று கட்சி நண்பர்களை பார்க்கும்போது எல்லாரும் சொல்றது நாம அவங்க திட்டுறோம், திமுக அதிமுக திட்டுறோம். அவங்க சொல்றாங்க எங்களுக்கு கேவலமா இருக்குங்க, இப்படியாங்க ஒரு கட்சி இருக்கும், இப்படியாங்க ஒரு கட்சிக்காரன் இருப்பான். ஒரு கட்சி தலைவன் போறாங்க, ஒரு பண்டி போதுங்க. இந்த நான் பார்த்துக்க நிறைய ஊர்ல பார்த்துக்க, ஊருக்குள்ள சம்பந்தமே இருக்காது. எங்க நான் சண்முகனார் திருச்சியில கார்ல போவேன், ஒரு 7 நாய் எதுக்கு துரத்துனே தெரிய துரத்தும். நான் என்னடா உனக்கு பாவம் பண்ணேன். அது மாதிரி என் பையன் டியூஷனுக்கு போயிட்டு இருந்தா 7 நாய் துரத்தும். எங்க தெருவுக்குள்ள போன நின்றோம், திருப்பி இல்ல வண்டி நிப்பாட்டா துரத்தும், வண்டி எடுத்தா துரத்தும், வண்டி நிப்பாட்டா நின்றோம். நீங்க எல்லாருக்கும் அதை அனுபவிச்சிருப்பீங்கல்ல. இப்படி நம்ம காருக்கு பின்னாடி நாய் துரத்துறது மாதிரி விஜய் பின்னாடிக்கு இந்த நாய்கள் துரத்தி கொண்டு ஓடுது. இவன் அத்தனை பேரும் தமிழ்நாட்டினுடைய படித்த மாணவன். தஞ்சாவூர்ல விழுந்தவன் யாரு? ஒரு படிச்சவன். அவங்க அப்பா சொல்றாரு, உங்க அப்பா பால் வியாபாரி, திருச்சி கல்கண்டார் கோட்டையை சார்ந்த ஒரு பால் வியாபாரி சொல்றாரு, 41 பேர் சாவுக்கே வராதவன் என் பையன் ஆக்சிடென்ட் ஆக பார்க்கவா வரப்போறான்னு சொல்றாரு. அவங்க அப்பா சொல்றாரு. இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த அழுக்குகளை, இந்த பதறுகளை விரட்டுவதற்கு இருக்கிற ஒரே பேராயுதம் பிரபாகரன் என்கிற பேராயுதம் மட்டும்தான். அவன் பெரிய மாசு, அவன் பெரிய பிராண்டு, அவன் பெரிய பக்கா மாசுங்கிறான், பெரிய ஹீரோங்கிறான். தமிழ் இனத்திற்கு ஒரே ஹீரோ, அது தமிழ் தேசிய இனத்தினுடைய ஹீரோ எங்கள் தலைவன் பிரபாகரன், தி ரியல் ஹீரோ. அவன் துப்பாக்கி படத்துல நடிச்சவன்டா, துப்பாக்கி தூக்கி களத்துல சண்டை போட்டவன்டா. AK-74 எந்த துப்பாக்கியோ 2 நிமிடத்துல கலட்டி அப்படியே மாட்டி எடுத்து அடிப்பாண்டாங்க தலைவன். நீ சிகரெட்டை தூக்கி போடுறது இப்படி இழுக்கிறதே ஸ்டைல்னா, என் தலைவன் துப்பாக்கி தூக்கி சுடுறது எவ்வளவு பெரிய ஸ்டைல்ரா, எவ்வளவு பெரிய ஸ்டைல்ரா. இதை விட ஒரு பெரிய பிராண்ட் வேணுமாங்க? உண்மையான தூய்மையான பிராண்டு, உண்மையான பக்கா மாசுங்களா என் தலைவன் தான்டா ரியல் பக்கா மாசு. எல்லாரும் சீமான் பேசி பார்த்திருப்பீங்க, துரைமுருகன், கார்த்தி, துருவன், ஹிமாயின், கபீர் இவங்கெல்லாம் பேசி பார்த்திருப்பீங்க. எங்க வேட்பாளர் பேசி பார்த்தது இல்லைல்ல. நியூஸ் 24/7 ஒரு சேனல் தமிழ்நாடு முழுக்க ஒரு விவாதம் நடத்துறாங்க. அந்த விவாதங்கள்ல சென்னையிலிருந்து நடந்தபடி வந்துகிட்டு இருக்கு. அந்த விவாதங்கள்ல கூகுள்ல இருக்கு, யூடியூப்ல போய் பாருங்க. அந்த எல்லா விவாதங்கள்லையும் அந்த கிரவுண்டை கைப்பற்றிய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 2 விவாதம் தான், 2 விவாதம். 2 விவாதத்தில் எங்க பெண் வேட்பாளர்கள் தாரிகான ஒரு அக்கா இருக்காங்க, வாயினா வாயி 7 வாயி. நாளைக்கு வரக்கூடிய சண்டைக்கு இன்னைக்கு இழுத்துருவாங்க. இந்த மண்ணின் மகள் தான், சிவகங்கை மண்ணின் மகள். அங்க கல்யாணம் முடிச்சு ராணிப்பட்டில் நிக்கிறாங்க, சல்மானுடைய மனைவி தாரிகா. பாருங்க யார் எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. மத்த வேட்பாளர் நிக்கிறாங்க, திமுக காரன் எந்திக்கிறான், இப்படி பேசுற, வாடா இங்க, வாடா இங்க வந்து பேசுற, இங்க வந்து பேசுற. ஒரு பெண்ணு பொது இடத்துல திமுக காரன் கூடி நிக்கிறான், அவன் கத்தும் போது ஏய் தைரியம் தான் இங்க வந்து பேசுறா என்று கேட்கிறா. ஏன்? அது பிரபாகரனுடைய பிள்ளை. 2 விவாதம் நடத்தினாங்களா? அந்த முதல் 2 வாரத்துல திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக்கா சார்பா 2 பேர் இருந்தாங்க. 2 டிபேட். தாவேக்கா இருந்து அறிக்கை, தமிழக வெற்றி கழகத்துடைய உறவுகளுக்கு வணக்கம். நம் தளபதி விஜய் அவர்களுடைய கட்டளையின்படி இனி நம்முடைய உறவுகள் எந்த பொது விவாதத்திலும் கலந்து கொள்ள வேண்டாம். கட்சியிலிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை லீவ் விட்டாங்க. அங்க அந்த நான் ஒரு 4 நாள் டிபேட், நான் பெரும்பாலும் போக மாட்டேன், நேரம் இல்லை, போக மாட்டேன். ரொம்ப நண்பர்களுடைய வேண்டுக்கு தந்தி, அண்ணன் சாணக்கியா, அப்புறம் நம்ம மாலை முரசு டிபேட், நம்ம நண்பர்கள் கூப்பிட்டாங்க. நாஞ்சில் சம்பத்து வராரு, சாட்டையை கதறோட போறாரு, ராஜ்மோகன் வரான், சாட்டையை பதறோட போறான், லயலா காலேஜ் ஓனர் வராப்புல, லயலா மணி சிறப்பு போறாங்க. 4 டிபேட் தான், 4 கேள்விதான். மரியாதைக்குரிய தம்பி சாட்டை அவர்கள் முடிஞ்சு கதை. ஏன்னா எங்க கிட்ட நேர்மை இருக்கு, அதனால் துணிவு இருக்கு. உண்மையை பேசு,
உரக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீயே உண்மையான வீரன் என்று எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் சொன்னது போல உண்மையை பேசுறோம், உரக்க பேசுறோம், உறுதியாக பேசுறோம், இறுதி வரை பேசுறோம். எந்த இறுதி வரை? நாங்கள் இந்த நிலத்தை ஆளுகிற வரை பேசிக்கொண்டே இருப்போம், இந்த நிலம் மாறுகிற வரை பேசிக்கொண்டே இருப்போம். அப்போ டிபேட்ல இருந்து ஓடி போயிட்டானுங்க. இப்படி எங்களுடைய வேட்பாளர்கள் அந்த அடிப்படையில் தான் திருமயம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக லட்சுமி சீனிவாசன் அவர்களை களத்தில் இறக்கியிருக்கிறோம். இன்ஸ்டாகிராம்ல போய் லட்சுமி சீனிவாசன் போட்டு பாருங்க. சாதாரண ஒரு குடும்ப பெண்ணு எப்படி இருக்காங்க? ஒரு குடும்ப பெண்ணு, ஒரு இல்லத்தரசி மாதிரி தான் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல போய் லட்சுமி சீனிவாசன் தேடி பாரு, அவங்க யாருன்னு தெரியும். கேட்கிற கேள்வியில தாவேக்காவை தர லோக்கலுக்கு இறங்கி அடிச்சுட்டி வேண்டி விடுறது. அவங்க ஓ லட்சுமி சீனிவாசன் இந்த பக்கம் இருக்கான், இந்த ஏரியாவுக்கு வர மாட்டேன்னு போயிட்டு இருக்காங்க. நான் சொன்னல இந்த கார் இன்சிடென்ட், இந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே ரீல்ஸ் போடுறது, அதை பத்தி பேசுறது அக்கா தான். டேய் நீங்கெல்லாம் விளம்பர வெறி பிடித்த பைத்தியங்கள்ரா என்று பேசியிருக்காங்க. இன்னும் அவங்க ஒரு நிமிஷம் பேசினா பார்த்திருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த இந்த 30 நாள்கள்ல எங்களுடைய பேச்சாளர்கள் பேசுற பேச்சில தமிழ்நாடே தீப்பிடிச்சு எரிய போகிறது கேட்கிற கேள்விகள்ல. ஆண் இடையாளருக்கு ஒரு பெண் இடையாளர், ஒரு பெண் கணக்காளருக்கு ஒரு பெண் இடையாளர். எப்படி அது? ரேஷன் கடையில் ஆண் கணக்காளர் தான் ஒரு ஆண் இடையாளரா, பெண் கணக்காளர் தான் ஒரு பெண் இடையாளரா. பஸ்ஸில் போய் ஒரு ஆண் கண்டக்டர் ஒரு பெண் கண்டக்டர். அப்போ தாசில்தார் ஒரு ஆண் தாசில்தார் ஒரு பெண் தாசில்தார், ஒரு ஆண் எஸ்பி ஒரு பெண் எஸ்பி. இதுல சமத்துவம், இதுல சமத்துவம். பெண்கள் படிக்கணும், பெண்கள் வேலைக்கு போகணும், சரிபாதி முதல்ல சீட்டு கொடுங்க, எம்எல்ஏக்கள் ஆக்குங்க, கவுன்சிலர் ஆக்குங்க, மேயர் ஆக்குங்க, சேர்மன் ஆக்குங்க, அதிகாரிகளை உருவாக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க பெண்களுக்கு வேலை வாய்ப்புல கொடுக்கலாம். முதல்ல உங்க கட்சியில செய்யுங்க. நாங்க செஞ்சிருக்கோம். வேலையை பாருங்க, 1 2 மீதி 5 யாரு? பெண்கள். இந்தியாவிலேயே இவள் அரவாணி, இவள் அழி என்று அசிங்கப்படுத்திய சமூகத்தை இவள் திருநங்கை என் சகோதரி என்று வேட்பாளராக்கிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. வெள்ளிவாக்கத்திலே ரோசினி,